புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள் என்கிற போர்வையில் ஒரு குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து டார்ச்சர் செய்ததோடு அவர்களை அவதூறாக பேசி தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள அன்னியூரைச் சேர்ந்த பெரலிஸ் மேரிக்கு 4 மகள்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் திருமணம் முடிந்த நிலையில் 3 மகள்கள் அதே பகுதியிலும் 1 மகள் மட்டும் கோவையிலும் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இதில் பெரலிஸ் மேரியின் 3வது மகளான ஜெனிதா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக அவர் பாலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாராம். இந்த நிலையில் ஊர் பஞ்சாயத்து தரப்பைச் சேர்ந்த வாசு பஞ்சாயத்தில் பேசாமல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது குறித்து கேட்டு ஜெனிதாவிடம் தகராறு செய்தாராம். இதை அடுத்து ஜெனிதாவின் கணவர் கணேசன் வாசுவிடம் சென்று நியாயம் கேட்டபோது அவரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து கணேசன் பாலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் வைத்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணப்பட்டதாகவும் அதனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே காவல் நிலையத்தில் புகார் அளித்த ஆத்திரத்தில் ஊர் பஞ்சாயத்து சார்பில் 3 குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி ஜெனிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த ஊர் நாட்டாமை உள்ளிட்ட சிலர் அங்கிருந்தவர்களை அவதூறாக பேசி தகராறு செய்தார்களாம். இது குறித்த வீடியோ ஆதாரங்களுடன் பாலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை அடுத்து பெரலிஸ் மேரி, அவரது மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்கச் சென்றனர். எங்கள் வீட்டில் நாங்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தோம் சார். சந்தோஷமாக இருந்த எங்களை வந்துட்டு எப்படா நீங்களாம் வந்து இந்த ஊரில் ஒதுக்கி வச்சுருக்கோம், நீங்களாம் எப்படா சந்தோஷமாக இங்கே இருக்கீங்க, என்னடா அவங்களுக்குலாம் சத்தம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பாதி பேர் திரண்டு வந்து எங்கள் வீட்டை வந்து அடித்து நொறுக்கி எங்கள் வீட்டில் ஒரு பொருள் கூட கிடையாது, ஒரு ஜாமான் கிடையாது. அன்னியூரில் தங்கள் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக கூறும் அவர்கள் ஊருக்குள் சேர்த்து கொள்ள வேண்டுமென்றால் 10,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும், பஞ்சாயத்து நிர்வாகிகளின் கால்களில் 10 முறை விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிர்பந்திப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அந்த ஊரில் வந்து கட்ட பஞ்சாயத்து, அபராதம் கட்டணும், காலில் விழுவணும், எதுக்கெடுத்தாலும் அவங்க சொல்கிறதான் கேட்கணும் நாங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டிலே தான் வச்சுருக்காங்க. அதை மீறி நாங்கள் போயிட்டோன்னு நீங்கள் 10,000 அபராதம் கட்டணும், நீங்கள் எல்லாரும் முன்னாடி காலில் விழுணும்னு சொல்லிட்டு காலில் விழ சொன்னாங்க. அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டி ஊருக்குள் வரவிடாமல் தடுப்பதால் குழந்தைகள், முதியவர்களுடன் உறவினர்கள் வீட்டில் வசித்து வருவதாக கூறினர். 4 பேர் நின்றுட்டு இருக்க உள்ளார, எங்களை காப்பாற்றுறதுக்கு கூட யாருமே வரலை, எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அதுலேருந்து 10 நாளாக அந்த வீடு அப்படியே தான் கிடக்கு. ஒரு போலீஸ்லேருந்து யாரும் வந்து வரல, யாரும் வந்து எடுக்கல, எதுவுமே பண்ணலை. நாங்கள் 10 நாளாக ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக உட்காந்துருக்கோம். நானும் பின்னர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீயிடம் அவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.